guys, welcome to our channel Rider Machine. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். நீங்க நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் சைக்கிள் பத்தி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிக் சைக்கிள் பத்தி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அது இன்னும் நீங்க பார்க்கல அப்படினா மேல ஐ பட்டன் கொடுக்குறேன், அங்க போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா வடபழனில இருக்கோம். வடபழனில என்னடா பண்ற அப்படி கேட்டீங்கன்னா சூர்யா ப்ரோமோட்டர். இவங்க தான் இந்த எலக்ட்ரிக் சைக்கிள்ல உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க தான் நம்ம வந்திருக்கோம். வீடியோஸும் நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். சூர்யா ப்ரோமோட்டர்ஸ்ல இருந்து எலக்ட்ரிக் சைக்கிள் பத்தி. நிறைய பேர் அந்த வீடியோஸ் நீங்க நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்க போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் இன்னைக்கு இன்னொரு சைக்கிள் பத்தி நம்ம பார்க்க இருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. நம்ம வீடியோ நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம பிரஸ் பண்ணீங்கன்னா நான் போற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு ஒன்னே நோட்டிபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க guys, இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நம்ம இந்த சூர்யா ப்ரோமோட்டர்ஸோட மேனேஜிங் டைரக்டர் நம்ம கூட இருக்காரு. அவர் பத்தி இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் ப்ரோ. லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க ஐஸ் மாடல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி வந்துருச்சு, நம்மள இன்வைட் பண்ணியிருந்தீங்க. இந்த சைக்கிள் ரிவ்யூ பண்ண சொல்லுங்க ப்ரோ. இந்த சைக்கிள் பத்தி நீங்க உங்களோட இது பாத்தீங்கன்னா நிறைய பேர் லைக் பண்றாங்க. நிறைய பசங்க பாத்தீங்கன்னா இது மேல ரொம்ப ஒரு கிரேசியா இருக்காங்க. சைக்கிளோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் வாங்கி அவங்களோட பசங்களுக்கு கிஃப்ட் பண்றாங்க. இது 7 வயசுல இருந்து யார் வேணா டிரைவ் பண்ணலாம். பட் பாத்தீங்கன்னா சிங்கிளா போறதுக்கு ஒரு எங்கேயாவது அவுட்டிங் போறாங்க அப்படின்னா ரொம்ப ஒரு காம்பாக்டா இருக்கு. நிறைய வியூஸ் வருது. நீங்க ரோட்ல போறீங்க அப்படின்னா நிறைய பேர் உங்களையே தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு சைக்கிளோட லுக்கும் சரி, ரோட் பெர்ஃபார்மன்ஸ்ல வேற லெவல்ல இருக்கும். சரி ப்ரோ, இப்ப நிறைய பேர் நீங்க சொல்லுவீங்க இப்ப பிக்னிக்ல இப்ப நம்ம டிராவல்ல போறோம் ஒரு இடத்துக்கு, அங்கெல்லாம் போயிட்டு நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றதோட நம்ம இந்த சைக்கிள் ஃபோல்டபிள் சைக்கிள் வேற. கண்டிப்பா அழகா நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம கார்லயே ஈஸியா கேரி பண்ணிட்டு போயிடலாம், கார் டிக்கிலே. சோ அந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் சைக்கிள். இது பாத்தீங்கன்னா நீங்க கார் டிக்கில எடுத்துட்டு போயிட்டு வெளில எங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப காம்பாக்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய அப்பப்போ லாக்டவுன்ஸ்லாம் வருது. கீழ போறீங்க அப்படின்னா எந்த இஷ்யூஸும் கிடையாது. நல்ல ஒரு சிங்கிளா போயிட்டு வரதுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மர் இருக்கு. அப்பப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆமா ஆமா ஆமா. நம்ம வேலைக்கு போனா தான் நமக்கு சேலரி வரும். அது மூலமா தான் நம்ம ஃபேமிலி ரன் பண்ண முடியும். இல்ல பிரதர், ஆக்சுவலி எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாமே வராங்க. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா மினிமம் 200 ரூபா எக்ஸ்பென்ஸ் ஆகுது. எங்களுக்கு எலக்ட்ரிக் சைக்கிள் உடனே கொடுங்க டெலிவரி கொடுங்க நிறைய பேர் கேட்டு இருக்காங்க. பட் எங்க சைக்கிளை பொறுத்த வரைக்கும் உடனே கிடைக்காது. இது நீங்க புக் பண்ணி வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் கிடைக்கும். நம்ம கிட்ட இந்த சைக்கிள் எடுத்திருக்காரு சார். அவரே பாத்தீங்கன்னா 25 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் சைக்கிள் எடுத்திருக்காப்ல. சோ அவரோட ஃபீட்பேக் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நீ வந்திருக்காரு அவரு, அவர்கிட்ட நம்ம பேசி பார்க்கலாம். பேசிக்கலாம். சரி ப்ரோ, அதை பேசி பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பத்தி சொல்லுங்க. சரி, எவ்வளவு நேரம் சார்ஜ் ஆகும், எவ்வளவு பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஒன் டைம் சார்ஜ் பண்ணா எவ்வளவு ரேஞ்ச் போகுது, எவ்வளவு டாப் ஸ்பீட் போகுது, அதை பத்தி சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் அவங்ககிட்ட பேசலாம். ஆக்சுவலி பிரதர், இது பாத்தீங்கன்னா பார்க்க தான் பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கும். பட் வெரி குட் பெர்ஃபார்மர். சைக்கிளை பொறுத்த வரைக்கும் இது டபுள் டிஸ்க் பிரேக். ஓகேவா? ஆமா, ஃப்ரண்ட் அண்ட் டிஸ்க் பிரேக். ஸ்பீட் பாத்தீங்கன்னா 25 km ஸ்பீட் போகும் per hour. அதே மாதிரி 2 hours சார்ஜிங் டைம். 2 hours சார்ஜிங் பண்ணினா 25 to 30 km ரேஞ்ச் போகும்.
இதுல ஒரே ரேஞ்ச் தான் உண்டு. ஸ்டாண்டர்ட் மாடல் மட்டும் உண்டு. மோட்ல நிறைய மோட்ல கிடையாது. ஆமா, ஸ்டாண்டர்ட் தான் இதுல உண்டு. இதுல வந்து 3 கலர் அவைலபிள் இருக்கு. ரெட் இருக்கு, yellow இருக்கு, black இருக்கு. இப்போ நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா yellow black எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க வருது, நாளைக்கு அரைவ் ஆகுது. ஆமா, கஸ்டமர் சொல்றாரு 32 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. பட் நாங்க எங்க கிளையண்ட்டுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா 25 மேல போவோம். அது எவ்வளவு போகலாம், 30, 32, 33 வேணாலும் போகலாம். அதே மாதிரி பிரிட்ஜ்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது, நல்ல ஒரு புல்லிங் கொடுக்குது. நீங்க வந்து பெடலே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லா பிரிட்ஜுமே வந்து கிராஸ் பண்ணி போகுது. ஓகே, ஸோ எல்லாருமே நான் இப்போ சைக்கிளில் போறேன் அப்படின்னா எனக்கு பின்னாடி போக 3 பேர் வந்துட்டே இருக்காங்க சைக்கிளை பார்த்துக்கிட்டு. என்னன்னா இதுல வந்து 25 to 30 கிலோமீட்டர் நீங்க சொல்ற மாதிரி ரேஞ்ச் கிடைச்சாலுமே அதுக்கு மேல உங்களுக்கு பேட்டரி காலையில விட நீங்க பெடல் பண்ணி வீட்டுக்கு வந்துடலாம். நிச்சயமா. நார்மல் இப்ப நம்ம வேற என்ன பிராண்ட்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எடுத்தா ஒன்ஸ் பேட்டரி வந்து ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா நம்மளால தள்ளித்தான் வரணும். ஸோ இதுல வந்து அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். நிச்சயமா அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது இப்போ இந்த சைக்கிளை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் போறவங்க, ஸ்கூல் போறவங்க, காலேஜ் போறவங்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எடுத்துட்டு போயிட்டு அழகா இன்னொரு விஷயம்னா வீட்டுக்குள்ளேயே எடுத்து வச்சுக்கலாம் சைக்கிளை. ரொம்ப காம்பாக்டா இருக்கும், சின்னதா இருக்கும். ஆமா, கன்சியூம் பண்ணாது. அதே மாதிரி இந்த சைக்கிளை நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டிராஃபிக் விஷயமே இருக்காது. அழகா வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருக்கலாம். சிங்கிள் பர்சன் ஆஃபீஸ் போறதுக்கு அவ்வளவு பெரிய கார் யூஸ் பண்றாரு, அவர் எவ்வளவு பெரிய ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்குபை பண்றாருன்னு நீங்க நினைச்சு பார்க்கணும். அப்பதான் டிராஃபிக் அது ஹெவி ஆகுது. இந்த சைக்கிள் வந்து ரொம்ப அட்வான்ஸ் மாடல். இதான் ஃபியூச்சர் பைக், இதான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பைக். இவங்க எல்லாரும் மாறிட்டு இருக்காங்க. இந்த பெட்ரோல் பிரைஸ் 100 rupees கிராஸ் பண்ணதுல இருந்து பயங்கர டிமாண்ட். எங்களால் காசு அட்டன் பண்ணவே முடியல. அப்படி ரொம்ப பயங்கர பிஸியா இருக்கு பிசினஸ். அதோட பெட்ரோல் வந்து இன்னைக்கு 100 rupees பெட்ரோல் பிரைஸ் ஏறுது. ஸோ அதனால எலக்ட்ரிக் மாறுறதை விட நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு சேவ் பண்றோம். நிச்சயமா as soon as possible. இன்னும் இந்த 1 year எண்டுக்குள்ள எங்களோட விஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடுவோம். ஓகே, சரி ப்ரோ. இன்னொரு மெயின் விஷயம்னா இப்போ இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் மாடலா, இதுக்கு ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வேணுமா, அதை பத்தி என்ன சொல்லுங்க? இது எதுவுமே தேவையில்லை சார். இது ஆக்சுவலி சைக்கிள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தேவைப்பட்ட பைக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு லைசன்ஸோ ஹெல்மெட்டோ அல்லது நம்பர் போட எதுவுமே தேவையில்லை. நீங்க வந்து உங்க சேஃப்டிக்காக நம்ம ஹெல்மெட் போட்டுக்கலாம். ஆமா, சோ ஹெல்மெட் கூட மேண்டேட்டரி கிடையாது. தேவைப்பட்டா போட்டுக்கலாம், அவ்வளவுதான். சோ நம்ம ஒன்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ரெகுலர் சைக்கிள் மாதிரி நம்ம ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஆமா, இது ரெகுலர் சைக்கிள் தான். இருக்கிற மொத்தம் 4 மாடல் இருக்கு. ஆல்ரெடி நம்ம 3 மாடல் பார்த்துருக்கோம். அந்த 3 மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் பர்சன்ஸ் கொஞ்சம் எப்படி சொல்றது, வீட்டில் உள்ள லேடிஸ்லாம் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து பசங்க ஒரு அடல்ட் இருக்காங்க, ஒரு ஸ்டைலிஷா இருக்கும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்குலாம் சூட்டபிளா இருக்கும். இது வந்து எவ்வளவு ஹைட் வரையும் இது யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் எத்தனை கிலோ வந்து இது வந்து இது பண்ணும் லோடிங் கெபாசிட்டி? நாங்க செக் பண்ண வரைக்கும் இது வந்து 120 kg வரைக்கும் புல்லிங் பண்ணுது பிரதர். ஆமா, 120. ஹைட் இதுக்கு ஒரு விஷயமே இல்லை, யார் வேணா யூஸ் பண்ணலாம். சின்ன பசங்க இருந்து பெரிய யூஸ் பண்ணலாம். அட்ஜஸ்டபிள் தான். நீங்க வந்து சீட்டே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு என்ன நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம், அப் பண்ணிக்கலாம். மினிமம் ஏஜ் வந்து எவ்வளவுல இருந்து யூஸ் பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 வயசுல யூஸ் பண்ணலாம் பிரதர். 7 வயசுல இருந்து எவ்வளவு? 7 வயசுல யாரும் யூஸ் பண்ணலாம். இப்போ எங்கள்கிட்ட ஒரு கஸ்டமர் இப்போ காட்டுறவங்களுக்கு அவர் வயசு 60 வயசு ஆகுது, அவர் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. நீங்க தான் வந்து கஸ்டமர்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நீங்க வாங்கியிருக்கீங்களா இந்த சைக்கிள்? ஸோ வாங்கி எவ்வளோ நாள்? ஒரு 20 days வெயிட் பண்ணி வாங்கினேன். ஓகே, வாங்கி 1 week ஆகுது. 20 days டெலிவரி கொடுக்குறதுன்றது இன்னைக்கு வந்து பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா இப்போ எலக்ட்ரிக் வந்து எல்லாருமே சேஞ்ச் ஓவர் ஆகிறதுனால அதோட ப்ரைஸ்லாம் வந்து கம்மியும் பண்ணிட்டாங்க. ஃப்ரேம் டு சப்சிடி கொண்டு வந்து கவர்மெண்ட் அப்படிங்கிற சொல்ல எல்லாருமே எலக்ட்ரிக் போக சொல்ல ப்ரொடக்ஷன் வந்து அவங்களால பண்ண முடியல. 1 வருஷம் கூட வந்து வெயிட்டிங் பீரியட் கொடுக்குறாங்க. அப்படின்னு இருக்க சொல்ல உங்களுக்கு 20 daysல கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரையும். நான் வந்து அவரை ரொம்ப இரிட்டேட் பண்ணி தான் எடுத்துட்டு போனேன். ஓகே, ஏன்னா 20 daysன்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகே, இப்போ எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? 27,000 கொடுத்து வாங்கினீங்க. சரி, இப்போ அதுக்கு இப்போ இந்த சைக்கிள் வாங்குறதுக்கு முன்னாடி வேற என்ன பெட்ரோல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? நான் KTM 390 வச்சிருந்தேன். நீங்க KTM MT 150 வச்சிருக்கேன். இப்போ MT 150 வச்சிருக்கேன். Yamaha 110cc வச்சிருக்கேன். அதில் ஓட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் மாறினீங்க. எலக்ட்ரிக் மாறினதுக்கு காரணம் வந்து இது டிராஃபிக்கு ஈஸியாக இருக்கு. ஓகே, ரெண்டாவது எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது. மார்னிங் இதில் தான் சைக்கிளிங் பண்ணுறேன். அதனால இருக்கு. ஆமாம், உடம்புக்கு கஷ்டம் தான் இது ஓட்டுறது, ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹெல்த்தியாக இருக்கு. இப்போ இன்னொரு ஒரு மெயினான விஷயம்னா, இப்போ நீங்கள் முன்னாடி பெட்ரோல் வெஹிக்கிள் யூஸ் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? இப்போ இதை வாங்கினதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ செலவு வந்து குறையுது, எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இனிமேல் தான் அதெல்லாம் கணக்கு பார்க்கணும். ஏன்னா எடுத்து 1 வாரம் தான் ஆகுது. 1 வாரம் ஆகுது. சரி, 1 வாரம் ஆனாலுமே நம்ம பெட்ரோலுக்கு இன்னைக்கு டெய்லியும் 1 லிட்டர்னாவே 100 rupees செலவு பண்ணுறோம். ஆமாம், அப்படின்னு சொல்லி நீங்கள் அது ரெகுலராக யூஸ் பண்ணா ஒரு நாளைக்கு 100 ரூபான்றது ஒரு வாரத்துக்கு 700 ரூபாய் நீங்கள் சேவிங்ஸ். இல்லை, ஒரு நாளைக்கு 50 ரூபாவது ஆகும். 50 மினிமம். அப்போ இது வந்து 6 நாளைக்கு 300 ரூபா சேவிங்ஸ் தான். கரண்ட்டு 1 யூனிட் தான் வரும் ஒரு சார்ஜுக்கு. ஓகே, நான் 30 கிலோமீட்டருக்கு
5 ரூபாயா ஆமா. யூனிட்டுக்கு? 4 ரூபாய் 4 ரூபா ஸ்டார்டிங். அதனால் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவர் வேற நம்ம இங்கே வந்து போகிறது, எனக்கு அவ்வளோ தூரம் வந்து போகிறது இங்கே வடபழனிக்கு ஹாப்பியாக. சரி, இன்னொரு ஒரு சின்ன விஷயம் கேட்குறேன். இப்போது நீங்கள் இது யூஸ் பண்ணுறீங்களா, என்ன ரிப்பேர்னா இவர் பண்ணி தராரா? இதுக்கு ரிப்பேருக்கு அவசியமே இல்லை. அப்படிங்களா? பேட்டரி மட்டும் நல்லா இருந்தால் நானே ரிப்பேர் பண்ணிவிடுவேன். ஓகே. நம்ம சைக்கிள் கடையிலே கொடுத்து எல்லாமே பண்ணிக்கலாம். சைக்கிள் கடையிலாம் கெடுத்துருவாங்க. அப்படிங்களா? நம்ம தான் சரி பண்ணிக்கலாம். ஓகே, நீங்களே பண்ணிக்கலாம். நம்மளே ஸ்க்ரூ டிரைவர் ஒரு குறைட்டு இருந்தால் போதும், அவ்வளோதான். பெரிய விஷயம் கிடையாது. பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. அந்த மோட்டரும் பேட்டரி மட்டும் தான் இவங்க கேரு. ஆமா, மிச்சம் பூரா எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஏன்னா இப்போ ஏன் கேட்குறேன், இப்போ எல்லாரும் வந்து இப்போ எலக்ட்ரிக் சைக்கிள் போட்டு சேல் பண்றாங்க. பட் ஆனால் சேல் பண்ணிட்டு அதை அவங்க மறந்துடுறாங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். சப்போஸ் ஏன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அது ரெட்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. ஸோ அதுதான் கேட்குறேன், இவர் பண்ணி தராரா, என்ன ப்ராப்ளம் வந்தான்னு கேட்குறேன். இனிமே தான் தெரியும். ஆனால் அவர் நல்லா பேசி நல்லா பழகுறாரு. ஓகே, வர வச்சு நம்ம கூட பேசுறாரு. ஓகே, அது ஹாப்பியா இருக்கு. ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாரு, என்ன ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு என்ன கேட்குறாரா? அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் சரவணன் இருக்காரு. ஓகே, பெங்களூர்ல இருந்து. அவர் வந்து வீட்டுக்கே வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போறாரு. ஓகே ஓகே. ஏன்னா இப்போ இன்னைக்கு மார்க்கெட் தான் நான் சொல்லிட்டேன், ஒன்ஸ் சேல் பண்ணிட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விடாம அது வந்து இந்த கஸ்டமர் வந்து ஃபாலோ பண்ணி அவங்களோட ஹாப்பினஸ் தான் வந்து நம்ம முக்கியம். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க வந்து இன்னொரு 4 பேருக்கு சொல்லி அது 4 பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் கேட்குறேன். தேங்க்ஸ். கஸ்டமருக்கு கூட நீங்கள் டேரெக்டாக கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ நிறைய பிராண்டில் வந்து அது பண்ண மாட்டாங்க, சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர் அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு 20 days. இப்போ ஒரு பிரான்ச்சுக்கு வந்தனால நீங்கள் வந்து காட்ட முடியுது. நிச்சயமா. ஆக்சுவலி பிரதர், நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து எங்களோட கஸ்டமராக பார்க்கல. ஓகே, சூர்யா ப்ரொமோட்டர்ஸில் ஒன்றை பற்றி ஒரு மெம்பராக தான் பார்க்குறோம் நாங்கள். ஓகே ஓகே. எங்கள் கஸ்டமருக்கு சைக்கிள் சேல்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா எங்களால் எவ்வளோ மச் பெட்டராக பண்ண முடியும் பண்ணிட்டு தான் இருக்கோம். சர்வீஸ்க்கு கால் பண்ணாங்கன்னா இமீடியட்டாக வித்தின் 3 days உங்களோட சர்வீஸ் நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம். ஓகே, எங்க இருந்தாலுமே அதை வந்து சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு 3 இன்ஜினியர்ஸ் பிக் பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டுக்கு. இது வந்து இப்போ சேல்ஸ் அதிகமாக இன்னும் அந்த ரேண்டமா வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ஸ் இன்க்ரீஸ் பண்றோம். இப்போ எங்களோட ஷோரூம் வரப்போகுது. வடபழனி டு கோடம்பாக்கம் ரோட்ல வந்து ஆர்கார் ரோட்ல எங்களோட ஷோரூம் இன்னும் இந்த மந்த் எண்டுக்குள்ள வருது. ஸோ சென்னையில் உள்ளவங்களுக்கு எல்லாருமே சர்வீஸ் கிடைக்கும். அதர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்களுக்கும் எங்களோட சர்வீஸ் பர்சன்ஸ் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். எங்களுக்கு அவங்க சைக்கிள் வாங்கிட்டாங்க அப்படின்னாவே அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் வந்து அவங்களை ரொம்ப கேரியா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அது வந்து அவரே வந்து சொல்லிட்டாரு. ஆமா, அதாவது சூர்யா பிசினஸ் ப்ரொமோட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு டெவலப்பிங் கன்சர்ன். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ இந்த எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ரீச் பண்ணணுன்றதான் நம்மளோட கம்பெனியோட விஷன். அதன்படி போயிட்டு இருக்கு போகிற ப்ராசஸ். இப்போ எங்களுக்கு வந்து இந்த லாக்டவுன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்கிங்ஸ் வந்துட்டு இருக்கு. முன்னாடியே லாக்டவுனுக்கு முன்னாடி பண்ண அந்த புக்கிங்ஸ் இப்போ தான் டெலிவரி கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புக்கிங்ஸ் வரதுக்குலாம் வந்து வெயிட்டிங் பீரியட் உண்டு, கண்டிப்பாக உண்டு. உடனே சைக்கிள் வந்து கஸ்டமைசிங் சைக்கிள் இது வந்து கஸ்டமர் கேட்குற மாதிரி கலர்ஸ் கொடுக்கணும், டெஸ்டிங் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ மினிமம் வெயிட்டிங் பீரியட் 15 to 20 days. இப்போ சார்லாம் 25 days வெயிட் பண்ணி எடுத்துருக்காரு. வெயிட்டிங் பீரியட் உண்டு வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. போக போக உங்களுக்கு கம்மியாக தான் ஆகும். வித்தின் 1 week கூட கொடுத்துருவீங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஃபுல் பேமெண்ட் பண்ணுறாங்கன்னா வித்தின் 3 daysக்குள்ளேயே நம்ம டெலிவரி கொடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் ஷோரூமில் வந்து இப்போ புக் பண்ணுறாங்க அப்படின்னா டெலிவரி வந்து வித்தின் 3 daysக்குள்ளே கொடுத்துருவோம். அது வரைக்கும் இந்த டிலேனஸ் இருக்கும் கொஞ்சம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான இடம் ஃபிட் ஆகல. இப்போ நாங்கள் இடம் பார்த்துருக்கோம் ஸ்டாக் ஹோல்ட் பண்ணுறதுக்கும். ஸோ 1 monthக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 3 daysக்குள்ளே டெலிவரி கொடுத்துருவோம். ஸோ பார்க்குறேன் நீங்கள் வந்து இப்போ உடனே புக் பண்ணாதான் ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டெலிவரி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், ஃபர்ஸ்ட் கஸ்டமராக உங்களுக்கும் டெலிவரி கொடுப்பாங்க. ஸோ பார்க்குற நீங்கள் வந்து அப்படியே பார்த்தது இல்லாமல் டெஸ்ட் ட்ரைவ் வந்து இங்கே டெஸ்ட் ட்ரைவ் இருக்குது. டெஸ்ட் ட்ரைவ் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சோன்னே உடனே புக் பண்ணுறங்க. வித்தின் ஒரு 3 days அவர் டெலிவரி கொடுத்துருவாரு, சரிங்களா? நீங்கள் வந்து தாராளமாக வந்து எலக்ட்ரிக் சைக்கிளுக்கு வந்து மாறுங்க. பெட்ரோல் வெஹிக்கிளாக வந்து அவாய்ட். கண்டிப்பாக எல்லாம் மாறிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலி இப்போ லாஸ்ட் 1 week வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாக்கின்ஸ் வந்துட்டு இருக்காங்க. வெளியூர்லேருந்து கால்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்கேஸ் இப்போ எங்கள் கம்பெனியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் மூலியமா யாரும் எடுக்கல அப்படின்னா கூட எங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போய் பாருங்க. அதில் எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னால் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த எலக்ட்ரிக் சைக்கிளை வந்து ஆன் ரோட்டில் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஆக்சிலேஷன் இல்லாமல் வெறும் பெடலிங்லேயே ஓட்டி காட்டுறேன். அதோட இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இதை ஆக்சிலேஷன் பண்ணி ஓட்டி காட்டுறேன், சரிங்களா? போலாமா? லெட்ஸ் கோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம் ரோட்டில். எவ்வளோ சூப்பராக போகுது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா கிளியராக?
கொஞ்சம் இந்த வீடியோ இந்த பார்ட் ஆஃப் இது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும், என்ன சொல்கிறது, நாய்ஸாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ரோட்டில் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு அந்தமாரி ஃபீல் இருக்குது. இப்போ நம்ம வந்து பெடலே மிதிச்சு எனக்கு கொஞ்சம் கால் வலி வந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பெடல் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து ஆக்சிலேஷன் பண்ணாவே நீங்கள் வந்து பைக்கே வந்து முன்னெடுத்து போகலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஃபீல் வந்து இருக்குன்னே சொல்லலாம். பார்த்தீங்கன்னா என் கால் பாருங்கள், பெடலிங்கே பண்ணாமல் இருக்குது சரிங்களா, ஆனால் வண்டி வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஆக்சிலேஷன் கொடுத்தனே கூட பெடலிங்கும் பண்ணிக்கலாம். 2-in-1 ஆஃபரும் வந்து இதில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். சூப்பராக இருக்குது. ஸோ பிரேக்கிங் வைஸ் வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக டிஸ்க் பிரேக் அடிக்குது. இப்போ எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுதுன்னு பார்க்கலாமா? செக் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு டாப் ஸ்பீடு வந்து 25 சொல்லியிருக்காங்க. என் வெயிட்டு வந்து ஒரு 80+ kgs. ஸோ எவ்வளோ டாப் ஸ்பீடு போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். 25ன்றது தாராளமாக ரீச்சே ஆகுது. 25ன்றது தாராளமாக போகுது. சூப்பராக இருக்குது guys. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ண சொல்ல ஒரு ஹெல்மெட்டு வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆடட் சேஃப்டியாக இருக்கும். ஸோ ஏன்னா இது வந்து நார்மல் சைக்கிளோட ஸ்பீடாக போகிறதுனால உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் ட்ரைவில் எப்படி எவ்வளோ ஸ்பீடாக ஓட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே காய்ஸ், இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் பற்றி பார்த்தோம். ஸோ நான் உங்களுக்கு ஓட்டியில் எல்லாமே காட்டியிருந்தேன், எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இங்கே ஸ்க்ரீன்லேயே வரும். இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட குவரிஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதான் காய்ஸ் இன்னைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ஒன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றி நம்ம சேனல் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம். அங்க வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் பைக்கு, எலக்ட்ரிக் சைக்கிள், ஹைபிரிட் வெஹிக்கிள், அப்புறம் எலக்ட்ரிக் கார்ஸ், அது எல்லாமே நம்ம வந்து சேனல் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வீடியோஸும் பார்த்து முடிச்சு நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.